அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரர் பாக்கர் அண்ணன் அவருடைய மரணம் நம்மை ரொம்ப வேதனைப்படுத்தியது. அண்ணன் பாக்கர் அவர் கூட நிறைய சந்தர்ப்பத்தில் ஆரம்ப கட்ட காலத்தில் தௌஹீதுடைய பிரச்சாரம் ஒரு காலகட்டம் தமிழகத்தில் பிஜே பாக்கர் என்றுதான் தௌஹீதுடைய எத்தனை கட்ட புரட்சி, எவ்வளோ இடையூறுகளெல்லாம் இருக்கும்போது அந்த காலத்தில் சகோதரர் பாக்கர் அவர்கள் களத்தில் நின்று எத்தனை பேர் பிரச்சனை வந்தாலும் அங்கே குரல் கொடுக்கக்கூடியவராக தௌஹீதுக்கு இருந்தாலும் சரி, சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, கடைசி கட்டத்தில் அரசியல் அமைப்புக்கு எதிராக இருந்தாலும் சரி, அடக்குமுறைக்கு எதிராக இருந்தாலும் சரி, பாக்கருடைய அந்த வீரியமிக்க பேச்சு, வீரியமிக்க துணிச்சல் என்னோட நேரடியாக பாக்கர் அவருடைய நேரடியாக நிறைய முறை நாங்கள் அவர் பேசியிருக்கோம். பக்குவப்படுத்தியிருக்கிறார். கோவத்தை விட பக்குவம் அவரை நம்ம சொல்லியிருக்காரு. ஏன் என்று சொன்னால் 2007 அல்லது 2008 தௌஹீதுடைய பிரச்சாரத்தை எங்களுடைய ஊரில், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடில் ஒரு லைப்ரரி திறக்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மக்கள் எல்லாம் ஒரு பக்கம், தௌஹீத் அவர்களை, இரு சகோதரர்கள் தான் நாங்கள். அந்த நேரத்தில் அவர் என்னை பக்குவப்படுத்தினார். சகிப்புத்தன்மை அதை ஏற்படுத்தினார். கோபம் வரவன் போகிறவங்கெல்லாம் கையில் லுங்கியை கட்டிக்கிட்டு எங்களை எதிர்க்க வந்தார்கள். அந்த நேரத்தில் நான் திருப்பி அடிக்க முடியும். ஏன் என்று சொன்னால் தௌஹீதுடைய அந்த சிந்தனை வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிலாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது பாக்கர் அவர்களை தொடர்பு கொள்ளும்போது எங்களுக்கு சொன்னார், பொறுமையாக இருங்க, இப்போதான் உங்கள் ஊரில் தௌஹீது வளர்கிறது. லைப்ரரி திறக்கும்போது அந்த இடத்துல சொன்னார், டேய், நீங்கள் லைப்ரரி மட்டும்தான் மூட முடியும், ஆனால் இந்த சத்திய தௌஹீத் கொலை ஒரு காலமும் உங்களால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஷர்ஃபுதீனை தடுக்கலாம், இந்த லைப்ரரியை மூடாமல் தடுக்கலாம், என்னை பிரச்சாரம் செய்ய முடியாமல் தடுக்கலாம், ஆனால் தௌஹீது ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன், இதே கூனிமேடில் ஒரு நாள் தௌஹீது மலரும். தௌஹீது எனக்கு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டக்கப்பத்தில் போய் பண்ணார். ஏராளமான பிரச்சனைகள். அந்த நேரத்தில் என்னை பக்குவப்படுத்தினார். என்ன தெரியுமா, டேய், அவர்கள் தான் அறியாமையில் கோபப்படுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய, பொறுமை, அடிக்கிறானா அடி வாங்கிக்கோ, அடி வாங்கினர் என்று சொன்னால் அங்கே தான் தௌஹீத் சத்திய கொள்கை வளர்கிறது, தௌஹீத் வளர்கிறது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பக்குவப்படுத்தினார். அவருடைய இறப்பு ரொம்ப நமக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல நான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பாக்கர் அவர்கள் போய்விட்டாலும் அவர் எடுத்து வைத்த கொள்கை, அவர் சொன்ன வார்த்தைகள், அவரை பின்னோக்கி நடக்கக்கூடிய கொள்கை சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாக்கர் அண்ணன் போல நிறைய பேர் இருக்காங்க. என்னை அவ்வப்போது அந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கும்போது பீஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லும்போது, பொறுமையரா, எதுவுமே செஞ்சிடாத, நீ பொறுமையார், இப்போதான் கூனிமேட்டில் தௌஹீது சொல்லக்கூடிய முதல் ஒரு ஆம்பளை கிளம்பியிருக்கிறான், ஆண் மகன் கிளம்பியிருக்கிறான், நீ இரு, பிரச்சனைகள் வரும், அடிப்பார்கள், உதைப்பார்கள், அப்போதான் தௌஹீது வளரும். இது வரைக்கும் இந்த ஊரில் தௌஹீதே போய் சேரலை, இனி மேலே தௌஹீத் போய் சேரும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை சொல்லி பக்குவப்படுத்தி அந்த கூட்டத்தில் நினைத்திருந்தால் நாமளும் மல்லு கட்டி, வேஷ்டியை கட்டி, கட்டிட்டு லுங்கியை தூக்கி கட்டிட்டு சண்டை போட்டு இருக்கலாம், அடித்திருக்கலாம். ஆனால் தௌஹீதுக்கு எதிராக வன்முறை தான் மாறி இருக்கும். அந்த நேரத்தில் அடி வாங்கி உதைக்கிறார்களா, அடி வாங்கு சகிப்புத்தன்மையோடு. வீரன் யார் தெரியுமா? அந்த நேரத்தில் இந்த ஹதீஸை என்னை சொல்லி பக்குவப்படுத்த வீரன் யாருன்னு தெரியுமா? நேருக்கு நேராக 10 பேர் அடிக்கிறவன் வீரன் கிடையாது, பலசாலி கிடையாது. பொறுமையாயிரு, சகிப்புத்தன்மையோடு இரு, அவன்தான் வீரன். கோபம் வரும்போது அடக்கி கொண்டு பொறுமையாக இருக்கிற பற்றியா, அவன்தான் வீரன். இவர்களெல்லாம் வீரர்கள் அல்ல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ தெரிந்துக்கொள், தௌஹீத் கூனிமேடில் வளரும், எவனாலும் தடுக்க முடியாதுன்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்னைக்கு தௌஹீதுடைய பள்ளி வர அளவுக்கு மக்கள் விளங்கி இருக்கிறாங்க. பட்டி தொட்டியிலும் கூனிமேடில் எல்லா வீட்டிலும் தௌஹீத் சிந்தனை புகட்டினார். அந்த நேரத்தில் நம்மை பக்குவப்படுத்தினார். அந்த மாதிரி எவ்வளோ அடக்குமுறைகள், எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சகோதரர் பாக்கர் அவர்கள் அந்த விஷயத்தை வரும்போது நமக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் கடந்த ஒரு வருடமாக சகோதரர் பாக்கரை நான் தொடர்பு கொண்டு அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது
நான் தொடர்பு கொண்டு பேசினேன். ஆனால் அவள் லைனுக்கு வரல. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தார்கள், பல மெசேஜ் அனுப்பிச்சு. சில சகோதரர் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புனாங்க. நான் வந்து பாக்கர் அண்ணன் தான் அப்படின்னு நினச்சிட்டு மெசேஜ் எல்லாம் போட்டேன். ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பதில் கொடுத்தாங்க. அது பாக்கர் அண்ணன் தானா யாருன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை பாக்கர் அண்ணன் கூட இருக்கலாம். பல முறை அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கிறோம். உடல்நிலை சரியாமல் கடைசி காலகட்டத்தில் போய் பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்குது. அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இந்த நேரத்தில் வந்து ஆறுதல் சொல்லி அல்லாஹ் தஆலா அவருடைய நன்மைகள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு மகத்தான சொர்க்கம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணமாக, அது மட்டுமில்லாமல் பாக்கர் அவர்கள் தமிழகத்தில் தௌஹீத் கொள்கைக்காக உறுதியாக நின்றார். பல பிரச்சனைக்காக நின்றார், சமுதாயத்துக்கு நின்றார். முஸ்லீமுடைய சமுதாயம் சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக அடக்குமுறை வரும்போது முதல் குரலாக அவர் குரல் கொடுத்திருக்கிறார்கள். பாக்கர் அண்ணன் போல வீரியமிக்க இளைய தலைமுறை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தௌஹீதுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கர் அண்ணனுடைய வலிமை மிக்க அந்த குரல் பலமும், அந்த நின்று காவல்துறைக்கு எதிராக நின்று பேசக்கூடிய அந்த சக்தியும் இளைஞரிடத்தில் வர வேண்டும். நம் சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும். அவர் பாக்கர் போல ஏராளமான பாக்கர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்ன மாதிரி அந்த இயக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அவரை விரும்பக்கூடியவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய விரும்பும்னு சொன்னால், பாக்கர் அண்ணை நம்ம விட்டு பிரிந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய எடுத்து வைத்த அந்த வீரமிக்க குரல்களும் சமுதாயத்துக்கான குரல்களும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் பாக்கரை போலவே, பாக்கர் அண்ணன் போலவே நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு அவருக்காக அனைவரும் துவா செய்யுங்கள், நானும் துவா செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு சொர்க்கம் அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.